காப்பி தண்ணி குடிக்கலானே? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. உளுந்து அளக்கணும்னு என் பொண்டாட்டி சொன்னான். போய் குண்டால் என்ன விலைன்னு கேட்டேன். விலை முந்திக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. உளுந்து நம்மக்கிட்ட இருக்குது, நல்ல உளுந்து பார்த்துக்கோ. அப்போ கொஞ்ச நாள் வச்சுருப்போம், கொஞ்சம் நல்ல விலைக்கு வந்ததுக்கப்புறம் போடுவோமேன்னு என் பொண்டாட்டி சொல்லுதா. அதை சரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ போட்டு பின்னாடி நல்ல விலைக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் பார்த்தியா. சரி, அப்போது உளுந்து போடன்ட்டானே என்ன செய்யன்னு கேட்டேன். அதான் தம்பி உடலை ரூபா தரணும்ல, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னவங்க அக்கா. அதான் வந்தேன். எப்படிப்பா இன்னைக்கு ரூபா கிடச்சிருமா? அண்ணே, நானும் அங்கே இங்கேன்னு கேட்டு பார்த்தேன், ஒரு இடத்துலையும் ரூபா கிடைக்கல பார்த்துக்கோங்க. கடைசியில் லட்சுமி தான் எங்கள் அண்ணங்கிட்ட ரூபா இருக்குது, நம்ம கல்யாணத்துக்கு கும்பிட்டு கட்ட ரூபாலாம் எங்கள் அண்ணன் தான் கொடுத்து வச்சுருக்கேன், போய் வாங்கிட்டு வரேன். நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டுக்கா. நான் அவட்ட சொல்லணுன்னாலும் நம்ம அங்கே எங்கன்னு ரூபாய்க்கு அலைதான் பற்றிலா, அவன் மனசு கேட்கவே இல்லை புடுக்கு. நம்ம ரூபா தானே, போய் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா எங்கள் அண்ணன்ட்ட கடனாவது வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. இருக்குமான்னு கேட்டேன். அண்ணன் எப்பவும் வச்சிருப்பாக என்ன. சரி, நம்மளும் அங்கங்க கேட்டு பார்த்தாச்சு, ஒரு இடத்துலையும் கிடைக்கல. ரூபா தேவையா இருக்குல்லானே, வாங்கின வீட்டெலாம் கொடுக்கணும். நானும் பருத்தியெல்லாம் அடைஞ்சு வச்சிருக்கேன். பருத்தியை போட்டு ரூபாயை வாங்கினாதான் அடுத்த செலவு பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. ஏப்பா இந்த இடம் உனக்கு பெரிய காட்டில் நல்ல பருத்தி உழுக்க. ஆமாண்ணே, நானே எதிர்பார்க்கல, நல்ல பருத்தி வெடிச்சிருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் பார்த்துக்கோங்க. நம்ம வருஷமெல்லாம் அங்கே தானே கிடக்கும். அந்த பூமி மாதா தானே நம்மளை காப்பாற்றணும். சரியா சொன்னப்பா. நம்ம அவங்க பிள்ளைக, அவகிட்டே தான் நம்ம நிற்கும். அவ நம்மளை காப்பாற்றுவா, கைவிட மாட்டா. ஏனே, இந்த லட்சுமி வந்துட்டா பாருங்க. வாங்கண்ணே, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். பருத்தி செடியெல்லாம் பிடிங்கிட்டீங்களானே? இல்லை லட்சுமி, மாறு பிடுங்க தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ. உங்கள் பிஞ்சையோட்டு இன்னும் 2-3 பிஞ்சில் இன்னும் பருத்தி கிடக்காமல. ஆளுக்கு சோள பெருக்க போகிறோங்காவே. உங்கள் இது முடிஞ்சாதான் அடுத்து மாற பிடுங்கலாம். மாற பிடுங்கிட்டு மறுபடியும் மண்ணை சரி பண்ணோம்ல, வேலை நிறைய இருக்குது பார்த்துக்கோ. என்ன, நாங்களாம் இன்னும் பருத்தி எடுத்துட்டு கிடக்கோம். உங்க பிஞ்சில சீக்கிரமா வேலை முடிஞ்சிட்டு, எப்படி உங்க பிஞ்சில முதல்ல பிடுங்குவீங்க, கவலைப்படாதீங்க. யாத்தா லட்சுமி, உங்கள் பிஞ்சில் சம்பளம் எவ்வளோ கொடுக்க? ஏண்ணே, 600 ரூபா வாங்குதாவே. ஒரு நாளைக்கா? ஆமாண்ணே, காலைல வேலை சாயங்காலம் வேலை 2 வேலைக்கு சேர்த்து தான் ஒரு நாளைக்கு 600 ரூபா. இடையில சாப்பாட்டு நேரம் போயிரும் பார்த்துக்கோங்க. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் படுத்து தெரிஞ்சுட்டு மறுபடியும் எஞ்சி வராவே. அவையிலும் உழைக்காவலானே, எல்லா விலைவாசி ஏறி போச்சு. இன்னும் நம்ம 100க்கு 200க்கும் களைப்படுங்க முடியுமா? சரியா சொன்ன தாயி. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும்போது சாயங்காலம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து காட்டுக்கு போவோம். 50 ரூபா இல்லை 40 ரூபாய் கொடுப்பாவே. ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது அதை வச்சுக்கிடுவோம். வீட்டில் அப்பா அம்மாட்டையும் கொடுப்போம். இப்போ எல்லா விலைவாசி ஏறி போச்சு. ஆமாண்ணே, என்ன பண்றது? நம்ம ஸ்கூல் போகும்போது 1 ரூபாய்க்கு 2 புட்டு 3 புட்டு அந்த புட்டு விற்கிற பாட்டி கொடுப்பாங்க. இப்போ கொடுப்பாங்களா? ஒரு புட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ. அப்போ அப்படித்தான் இருக்கும். ஆமாம்மா, அந்த புட்டு பாரு, நம்ம சுண்டு வரல அளவு கூட இருக்காது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுருப்பாங்க. இப்போ நினச்சாலும் சிரிப்பாக வருது. நம்ம வீட்டில் நல்ல பெருசு பெருசாக அவைச்சு என்ன 4 கூட சாப்பிட மாட்டேங்கி அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது கிளவியாகவும் தான் வரும். கிளவி 1 ரூபாய்க்கு சுண்டோரல் புட்டை வித்துட்டாலேன்னு. காபி தண்ணி குடிச்சிடானே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயே, நீ ஏன் வீட்டில் இல்லை. இவன் போயிட்டு என்னத்தை காப்பி வைக்க போகிறான். இவன் போடுற காப்பி குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம். அதான் அண்ணன் வேண்டான்ட்டேன். என்ன, நான் நல்லா தானே காப்பி போடுவேன். உங்க தங்கச்சி லட்சுமி வர்றதுக்கு முன்னாடி நான் தானே காப்பி போட்டு கொடுத்தேன். அப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு குடிச்சிரு. இப்போ உங்க தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் என் காப்பி நல்லா இல்லையா? எப்பா, நல்ல காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி உன் காப்பி நல்லா இருந்தது. இப்போ உன் பொண்டாட்டி போடுற காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் உன் காஃபி சுமார் தான். அது உண்மைதானே, எனக்கு அப்படித்தான். நான் போடுற காப்பியை இப்ப என்னாலே குடிக்க முடியாதுன்னா பாத்துக்கோயேன். ஏங்க, ஆட்டுக்கு ஆட்டு குடிக்கும் புல் எடுத்து போடலையா? 2 வாடி கிடக்கு. இல்ல லட்சுமி, நீ போனோன்னு கொஞ்சம் கண்ணா சுந்துட்டேன் பாத்துக்கோ. மறுபடி அண்ணாரா வந்தாரா பேசிட்டே இருந்துட்டேன். அப்ப சாப்பிடலையா? இல்ல லட்சுமி, எங்க என்னை நீங்களும் இவங்களோ 2 வாய் சாப்பிடுங்க. இவங்க சாப்பாடு இட்டு வரேன். இருக்கட்டும் லட்சுமி, நான் வீட்டுக்கு போக வேண்டியதா, நேரம் ஆயிட்டுல. உங்க மைனிக்காரி என்னை தேடுவ பார்த்துக்கோ. இருங்கண்ணே, ஏன் எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு மைனி சொல்லியிருக்காங்களோ? ஏமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி கொண்டா, அண்ணன் சாப்பிடுதே. சொடலை ரொம்ப நாள் என்னடா சொடலை இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கானேன்னு நினச்சேன்.
ஆனால் லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு தான் கல்யாணம் தள்ளி தள்ளி போயிருக்கு. நல்ல பிள்ளைப்பா, நல்ல குணமான பிள்ளை. ஏமா கருவாட்டு குழம்பா? என்ன இது கருவாட்டு குழம்பு இல்லைன்னு இந்த தொக்கு மாதிரி வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது காலையில காட்டுக்கு போகிறோம் பத்தியில முந்தின நாளே நான் சோறு பொங்கிடுவேன். சாயங்காலம் ஒரு பெரிய பானையில ஒரு படி அரிசி போட்டு பொங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரை சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த வெயிலுக்கு காட்டு கொண்டு போனோம்னா இந்த ஊறப்பட்ட மலாத்தை இந்த கருவாடு மட்டும் இருந்தால் போதும். குழம்பு கறின்னு ஒன்றும் வைக்காண்டா பார்த்துக்கோங்க. நம்மளே சம்பளத்துக்கு ஆளை கூட்டு வரோம். கொஞ்சம் அசஞ்சோம் வீட்டில் ஒரு 8 மணி ஆகிட்டோன்னா போதும். ஆட்க நம்ம போகிற வரைக்கும் இந்த கதை தான் பேசுவேன். இந்த குளத்தோட பார்த்துருக்கீங்களா? குளத்து வரைக்கும் போறாவே யாருக்கு உட்காந்து வேலை பார்க்கா? நல்ல ரெடியாகி போக வேண்டியது, ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, பேர் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கங்கே அந்தந்த வயசு ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்து கூட்டம் கூட்டமா உட்காந்து கதை தான் பேசுறாவே. சில ஆளுக்கு படுத்து தூங்குறாவே. நம்மளுக்கு எதுக்கு வம்புடு? சில ஆளுக்கு கல்யாண வீடு சடங்கு இருந்ததுன்னா அதையும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருதாவே. என்னத்த சொல்ல, இதே மாதிரி தான் காட்டு வேலையும். நம்ம போனா உசாரா பாப்பாவே, நம்ம இல்லையா நம்மளே ஏமாத்தி விடுவாவே. அதான் இவட்ட சொன்னேன், காட்டு வேலை முடிகிற வரைக்கும் இப்படிதான்ப்பா சமாளிக்கணும்னு. இவையும் சரின்ட்டாவே. லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் இது ஆடி மாசமாமே எல்லாம் என்ன விரதம் இருந்துகிட்டு இருக்காவே, நீ உட்காந்து கருவாடை வச்சுக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது என் கழுத்துல போய் சொருவிடுவா சொருவி. எனக்கு வேண்டாம் தாயா, எதுவும் தப்பா நினைக்காதானே? என்ன உங்களுக்கு வேண்டானா பச்சை மிளகா இருக்கு, அது வேண்டானா நான் ஊர் கட்டு வரட்டா? இல்ல ஒரு நிமிஷம் பொறுங்க. நான் அந்த அம்மியில கடை ஒரே ஒரு தேங்காய் சில வச்சு ஒரு மிளகாத்தை வச்சு உங்களுக்கு ஒரு துவையல் அடிச்சுட்டு வந்துருக்கேன். என்ன பழைய சோறு கொடுக்காதேன்னு எதுவும் நினைக்கலோ? இதானே இருக்கு, அதான் பார்த்தேன். ஏம்மா, எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். கருவாட்டை வைக்க பக்கத்தில் வச்சுட்டு என்னையும் மிளகா வச்சு சாப்பிட சொல்லுதியே, உள்ள கஞ்சி இறங்குமா? சரி, கருவாடை சாப்பிட்டுக்கிட்டதே என் பொண்டாட்டிட்ட மட்டும் இதை சொல்லிடாதானே? சரிண்ணே. லட்சுமி, அண்ணாச்சிக்கு ஆடி மாசம் விரதம் இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணி பார்த்துருவாங்களேன்னு பயம், வேற ஒன்றும் இல்லை. அது என் பொண்டாட்டி சின்ன பிள்ளையிலேருந்தே என் அம்மா வீட்டில் செல்லமாக இருந்துட்டாளா, காட்டு வேலை ஒன்றும் தெரியாது. எப்போவும் வீட்டில் இருக்கா பற்றியா, அதனால் வீட்டை கழுவுறது, துடைக்கிறது, துணி அலசுறது, இந்த விரதம் இருக்கிறது, இதுதான் அவளுக்கு வாழ்க்கை. நானும் கண்டுக்கிட மாட்டேன். அவளுக்கு பிடிச்சது அவள் வாழ்க்கை, அவள் என்ன நினைக்காலும் செய்யட்டும்னு. எனக்கு என்னையும் படுத்துவா. இந்த மாதம் வீட்டில் முட்டை கூட கிடையாது. ஆனால் நீ வச்சிருக்க கருவாட்டு தொக்கு என்ன மனமாக இருக்குது. இன்னைக்கு நல்ல சாப்பாடு, ஒரு பிடி பிடிச்சிட்டு போகிறேன். இந்த போகிறதுக்கு முன்னாடி இந்த பல்பொடி இருந்தால் கொடுத்துரு, பல்ல தைச்சிட்டு போயிருந்தேன், இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவா. அது சரிண்ணே, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க பார்க்காங்க, நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம பார்க்கோம். வீட்டுல இருந்து உங்களை பார்த்து வீட்டை பார்த்து பிள்ளை குட்டிகளை பார்க்கறது ஒன்றும் சாதாரண வேலை கிடையாதுண்ணே. இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம், பிள்ளை குட்டின்னு ஒன்றும் இல்லை, அதனால அனுசரிச்சு போகிறோம். நாளைக்கே பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆட்டை கழிக்க முடியுமா? அவங்களுக்குன்னு பொங்கி தான் ஆகணும், வீட்டையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நம்ம வேலை அதுக்கு அடுத்து தான். பிள்ளைங்க வராதனால கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துக்கிட்டோம். லட்சுமி, அருமையா இருக்குமா? என்னை இந்த மிளகாவை என்ன கடிச்சுக்கிட்டீங்களா? வேண்டாம் ஜடல, கருவாடு இருக்குல்ல, நான் கருவாடு தொட்டுக்கிடுதே. அண்ணே அண்ணே, மைனி ஆடி மாசம் சொல்லிட்டு வயிற்ற ரொம்ப காய போட்டு அவளோ? ஏன் ஜடல இப்படி கேட்க? இல்ல, என் பொண்டாட்டி கருவாட்டு தூக்குல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, போடலன்னு நினைக்கேன். எப்பவும் சொல்லுவா கருவாட்டு தூக்குல உப்பு முதல்ல போடக்கூடாது, கடைசியில தான் போடணும். சில கருவாடு அலசினாலும் உப்பு போயிடும், சில இது போவாதுன்னு. இன்னைக்கு போட மறந்துட்டேன்னு நினைக்கேன். கொஞ்சம் 2 கல் கம்மியா தான் இருக்கு. இதே நீங்க சூப்பர்ங்கில, அதான் கேட்டேன். இல்லப்பா, எனக்கு சரியாதான் இருக்கு. ஏங்க சும்மா இருங்க, அண்ணன் சாப்பிட்டோம். லட்சுமி, பிறந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னு தம்பி சொன்னான். அங்க எல்லாரும் நல்லா இருக்காவலாமா? என்ன அண்ணன் கேட்காவ பதிலே சொல்லாம இருக்க? உங்க அண்ணன் மைனி நல்லா தானே இருக்காவ? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னாச்சு லட்சுமி? என்ன நடந்ததுமா? உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணுங்க. உங்க பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேங்க. நீங்க அப்பவே சொன்னீங்க, அக்கம் பக்கத்துல கூட கடன் கேட்கலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாத, மதிப்பு இருக்காதது. நான் தான் உங்க பேச்ச கேட்கவே இல்லை. என் அண்ணன் என் கூட பிறந்தவன், எனக்கு என்ன ஒண்ணு வந்து நிப்பான்னு நினைச்சேன். ஆனா அண்ணனா இல்லையே. அரக்க நல்லா இருக்கா, படுபாவி விளங்குவானா? என்னாச்சு? என்னதான் நடந்தது லட்சுமி? கொஞ்சம் விலாவரியா சொல்லு. எங்க அண்ணன் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. லட்சுமி, இதுக்கு தான் அலறியா? சரி விடு. இத்தனை வருஷம் ஊர்ல என் கூட பழகினவங்க, என் கூட இருந்தவங்களே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தானே அவரும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு போட்டு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவர்கிட்ட இருந்திருக்காது, விடு. இல்லங்க, இல்ல, அவங்கிட்ட இருக்கு, கொடுக்க மனசு இல்ல. அந்த படுபாவிக்கு மனசு இல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க, என்ன சொன்னா தெரியுமா? கும்பிட்டு கிட்ட வந்துருவா அவனுக்கா.
வேணாம். ஏங்க, நம்ம கல்யாணத்துல நமக்கு திருநீர் பூசி கொடுத்தாங்கல்ல, அந்த ரூபா நமக்கு தானே. ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லா வீட்லயும் கல்யாணத்துக்கு வர ரூபாயும் கும்பிட்டு கட்டு வர ரூபாயும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானேங்க. அவங்க தானே நாளை வர அந்த ரூபாயை திருப்பி செய்வாங்க. இவன் என்னமோ நீ திருப்பி செய்வியான்னு கேட்கான். அந்த ரூபா அவனுக்கா, அதை அவன் கொடுக்க மாட்டானா. அது ஏதோ சொன்னானே, வட்டியிலா கடனா, அந்த கடனை நீயா அடைப்ப, நான் தானே அடைக்கணும்னு கேட்கான். சரி சரி விடு, இவ்வளவுதானா? அந்த ரூபாயை அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி, மொய் நோட்டு அங்கதானே இருக்கு, அதை பார்த்து உங்க அண்ணன் திருப்ப செய்ய போறாரு. இது இந்த சடங்கு கிடங்குல வர்ற ரூபாலாம் இன்னைக்கு கடன், நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியது தானம்மா. மொத்தமா நம்ம எடுத்தாலும் நம்ம கையில இருந்து போட்டு செய்யணும். அதுக்கு பதிலாக உங்க அண்ணன் செய்ய போறாரு, அவ்வளவுதானே. அவர் ஒன்றும் நம்மளை ஏமாத்தல, விடு. இது மட்டும் பேசலங்க, என்னெல்லாம் பேசினா தெரியுமா? வாழ்க்கையில முன்னேறணும்னா நீயும் உன் புருஷனும் காடு மேடு உழைக்கணும், பாடுபட்டு முன்னேறணும். அதை விட்டு என் குடும்பத்தை வலிச்சு மொட்டை போட்டு இங்க இருந்து கொள்ளை அடிச்சு கொண்டு போக வந்தியா? உன் புருஷன் அவனை அனுப்பி வச்சானான்னு கேட்டா. லட்சுமி, நான் முதல்லயே சொன்னேன், தேவையில்லாம சொந்தக்காரங்க கிட்ட ரூபா வாங்கக்கூடாது, அதுவும் உங்க அண்ணன் கிட்ட வாங்க போகவே வேண்டான்னு. நீ தான் கேட்கல. நானும் உங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வரக்கூடாது, நம்ம தான் குடும்பம் இல்லாம இருக்கோம், இவ குடும்பம் குட்டி அண்ணன் மெயின் இருக்கணும் தான் அமைதியா இருக்கேன். பாத்துக்கோ, ஊரெல்லாம் கும்பிட்டு கட்ட ரூபா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தானே. உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டு சரி அதோட விட்டுருக்காரா? என்னெல்லாம் பேசி விட்டுருக்காரு, எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு. தங்கச்சின்னு கொஞ்சம் மட்டும் பாசம் இருக்கா? இப்படி கூட ஒரு மனுஷனால பேச முடியுமா? தங்கச்சிங்கிறவ கூட பிறந்து பொறப்பு இல்லையா? நீ பணம் இல்லாம வந்தது கூட எனக்கு கஷ்டமா இல்லை. நான் முழுசா நம்பாம தான் இருந்தேன். கொண்டு வந்தா அண்ணாச்சி கையில கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன். இப்ப என்ன, வேற ஏதாவது வழி பிறக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்த பிள்ளைய இப்படியா அவமானப்படுத்துவான்? இப்படியா மூக்கறுத்து விடுமா? ஒரு ஆட்களை வீட்டுக்கு வான்னா கூட வரமாட்டாவ, வீட்டுக்கு வந்த ஆட்களை அழ வச்சா அனுப்புவான். என்ன மனுஷன்! இப்பெல்லாம் உங்க அண்ணன் ரொம்ப மாறிட்டாரு. நம்ம கல்யாணம் நடந்த புதுசுல மச்சான் மச்சான்னு எவ்வளவு நல்ல பாசமா இருந்தாரு. என்னாச்சு அவருக்கு? திடீர்னு இந்த லூசு புத்தி எங்கேருந்து வந்தது? திடீர்னு எங்க வந்திருக்கு? அவன் எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்கான். நான் அந்த விவரம் இல்லாம இருந்திருக்கேன். ஒரு மனுஷன் அவனை அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சிருக்கேன். எங்க அப்பா வேற சொன்னாங்க, எனக்கு அப்புறம் இவன் தான் என்னைய மாதிரி ஒன்று பார்த்துப்பான்னு. நான் மனசுல வஞ்சனை இல்லாம நம்ம அண்ணன் நினைச்சேன். அவன் இவ்வளவு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு சொல்றேங்க, எங்க அப்பா என் கல்யாணத்துக்குன்னு ஒத்தப்பட்ட பிள்ளைன்னு எங்க அப்பா 25 பவுன் சேர்த்து வச்சிருந்தாரு. எங்க அம்மைக்கு நகை உண்டு, எங்க ஆட்சி காலத்து அட்டிகள்லாம் உண்டு, எல்லாம் எங்க வீட்டுல தான் இருக்கு. ஆனா எங்க அண்ணன் என் கல்யாணத்துக்கு 10 பவுன் தான் போட்டான். எங்க ஐயா 5000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க சொன்னாரு. வீடு காடு கரை தோட்டம் பம்பு செட்டு மீதி நகை எல்லாம் நீ தானே வச்சுக்க போற குமரா, தங்கச்சிக்கிட்ட கூடன்னு சொன்னாரு. அவன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? எம்மா பெரிய மனுஷன் எங்க அப்பாவை மரியாதை இல்லாம என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? அவன் நல்லா இருப்பானா? என்னப்பா சரியான ஈன புத்தி உள்ள பயலெல்லாம் இருப்பா உங்களுக்கு? இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு தெரியாமன்னு அக்கா தங்கச்சிக்குன்னு அவளை அள்ளி கொடுக்காங்க. வயசான காலத்துலேயே அக்கா தங்கச்சி அழுதுறக்கூடாதுன்னு பார்த்து செய்தாங்க. தான் வீட்டுக்கு இல்லைன்னாலும் தான் அக்கா தான் அம்மா நல்லா இருக்கணும்னு கடன் வாங்கி அது கொடுக்காங்க. தான் அம்மா மாதிரி அம்மா முகத்தை தான் அக்கா தங்கச்சிட்ட பார்க்க முடியும். இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்கான்? என்னை மன்னிச்சிருனே. இன்னைக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன். பணம் கைக்கு வரலண்ணே, தப்பா நினச்சிக்கிடாத. நான் எல்லா இடத்துலையும் கேட்டு தான் பார்த்தேன். பார்த்துக்கோ, ஒரு இடத்துலையும் ஒருத்தரும் கைமாத்து கொடுக்கல. ஒரு வாரம் கொடுனே, எப்படியாவது அந்த பார்த்தி ஆஃபீஸில் போய் பார்த்தியை போட்டு 1 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். நான் அவசரம்னு கேட்ட உடனே நீ கொடுத்த. என் நேரத்தை பார்த்தியாண்ணே? நான் ஏமாத்துதுன்னு எதுவும் நினச்சிவிடாத. இச்சொடல என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டல நீ? நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறதுலேருந்து ஒன்றா இருந்தவிய, உனக்கு 1 வயசு மூத்தவேன்னு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாச்சிங்கிறதுக்கு அடுத்த சொல்லலை. என்னதான் என் கூட பிறந்தவங்க இருந்தாலும் இவன் முன்னேறிடுவானோ அப்படின்னு ஒரு பொறாமையில தான் சுற்றுதாங்க. மூத்தவன் போலீஸாக இருக்கான், என் தம்பிக்கார பட்டாளத்தில் இருக்கான். நான் ஒருத்தன் தான் கூலி வேலை பார்க்க. பார்த்துக்கோ, 1க்கு 3 பொட்டை பிள்ளைகள் வச்சுருக்கேன். என் வீட்டில் என் கூட பிறந்தவங்க கூட என் மேலே நல்லெண்ணம் கிடையாது. எங்கள் அப்பாரு பிஞ்சையை பிரிக்கும்போது எல்லாம் அவனுக்கு 3 பிஞ்சை இருக்குது. இல்லை 3 பிள்ளைகள் இருக்குது. அவனுக்கு ஒரு பிஞ்சையில் ஒரு 50 சென்ட் மட்டும் கூட வருது. அதை அவன் வச்சுக்கிட்டுன்னு சொன்னதுக்கு எங்கள் மூத்த அண்ணன் பிள்ளையை என்கிட்ட கேட்டு பெற்றானா. அவன் 3 பொட்டை பிள்ளை பெற்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இருக்கிற சொத்தை சரியாக 3 பங்கா வைங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. என் மேலே ஒரு ஈவு இறக்கம் இல்லை. பார்த்துக்கோ, என் பிள்ளைகளும் கவர்மெண்ட் பள்ளி கொடுத்து நல்லா படிச்சுது. எங்கள் அண்ணன் பிள்ளைகளும் படிக்கலை. எதுக்கு எடுத்தாலும் போட்டி பொறாம, அவன் எப்படி இருக்கான், அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கு,
எனக்கு வெறுத்து போச்சு பத்துக்கோ சோடலை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா தங்கச்சி என்னைக்காவது என்னை சாப்பிடாம அனுப்பிருக்காளால நீ யோசிச்சு பாரு. இவ்வளோ நாள் ஆகுது. ஒரு நாள் நான் காப்பி தண்ணியாவது குடிக்காமல் இங்கேருந்து போயிருக்கேனா. ஆனால் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் பொண்டாட்டியும் சரி, இல்லை என் தம்பி வீட்டுக்கு போனால் என் தம்பி பொண்டாட்டியும் சரி, காப்பி குடிக்கலான்னு கேட்பாவே. கடைசி வரைக்கும் அந்த காப்பி அடுப்படியை விட்டு வராது. வந்தாலும் கடுங்காப்பி தான் வரும், பால் ஊற்றி வராது. ஏன்னா நான் விவசாய கூலியாக தானே இருக்கேன், விவசாயம் தானே பார்க்கேன். இவனுக்கு இது போதும்னு அவன் நினச்சிக்கிட்டாவ. எப்பா நம்மளை மாதிரி நம்மளுக்கு 4 பேர் இருந்தால் போதும்பா. சொடலை நீ கவலைப்படாதையா. உன்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொந்த பந்தோன்னு 4 மனுஷ மக்களை நீ சேர்த்துருக்க. உனக்கு இது காணாதா? உனக்கு எப்போ ரூபா வருதோ அப்போ கொடு. நீ அவசரமால பருத்தியை கொண்டு போய் போடாண்டான். அவன் ஆடி மாட்டு வேலைக்கு கேட்பான். இதான் சாக்கு நம்மளை ஏமாற்றுவான். நான் உங்கள் மைனிக்காரிட்ட சொல்லிக்கிட்டுதேன், சரியா? நீ கவலைப்படாத. நான் ஏதாவது பார்க்கேன். எங்கள் வீட்டில் மாடு கண்ணில் நிற்க பற்றியா, அவட்ட இந்த பால்காரன்ட்ட ரூபாயை வாங்கிக்கிட்ட சொல்லுதேன். இதுக்கு தான் பால் மாடுலாம் வாங்குறது. நீ ஒன்று செய்ய, ஒரு லோனுக்குன்னு போட்டு ஒரு 2 மாடு வாங்கி விடுப்பா. அவசர செலவுக்கு நம்மளுக்கு உதவும் பார்த்துக்கோ. நம்மளை மாதிரி மனுஷருக்கு இந்த மழை தண்ணி காலத்தில் இந்த மாட்டிலேருந்து வர இந்த பால் ரூபா வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். கேட்டுப்பாரு, லட்சுமிச்சி அறிஞ்சோன்னா 2 மாடு வாங்கி விடு, சரியா? அண்ணன் போயிட்டு வர, நீ வருத்தப்படாத. என்னை நிஜமா சொல்லுது என்னே, உண்மையா சொல்லுது அண்ணே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. எனக்கு யாரும் இல்லைன்னு இன்னும் அப்படி நினைக்க மாட்டேனே. எனக்கு அண்ணன் மைனி, அண்ணன் பிள்ளைகளுக்கு பொண்டாட்டி எல்லாரும் இருக்கியண்ணே. எனக்கு வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணனா நீ இருக்க, பொண்டாட்டியா சப்போர்ட்டா லட்சுமி இருக்கா. வேற எதுவும் வேண்டாண்ணே. எம்மா பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேண்ணே.